தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, தம்பிதுரை அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு விவசாயிகள் சார்பாக ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று அதிமுக அதில் வச்சுருந்தாங்க. அதில் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை புறக்கணிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்திகள் இருந்துச்சு. அவர் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் கூட சொல்லியிருந்தார், எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படமும் இதில் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவம் போயிட்டுருக்கிறப்பயே கோகுல இந்திரா அவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் டீசெண்டாக விலகிட்டேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. உரிய மதிப்பு எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சலசலப்புகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது சார்? ஆக்சுவலாக இதை தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்தியே இந்த இயக்கத்தை ஒரு வழிபடுத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. அதாவது இந்த இயக்கத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை ஒதுக்குறாரு, தொண்டர்களை ஒதுக்குறாரு. அவருக்கு கூட அதாவது அந்த இயக்கத்துக்காக பாடுபட்ட எல்லாரையுமே ஒதுக்கிட்டு இருக்கிறாருங்கிறத அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் மூலமாக நாங்கள் பலமுறை இதுக்கு கருத்துக்களை எடுத்து கூடுறோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அமைதி காத்திருந்தாங்க. இப்போ அதாவது விக்கிரவாண்டியில் புறமுதுகு காட்டி ஓட்டுறது, இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் போகும்போது எல்லாம் அண்ணன் செங்கோட்டையனுக்கு அது ஒரு தாக்கம் இருந்தது. இது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு மட்டும் நீங்கள் நினைக்க முடியாது. அவர் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதியெல்லாம் நம்ம நிற்காமல் ஒரு சீமான் போய் நிற்கிறாரு, இந்த இயக்கம் பாழ்பட்டு போகுது, 10 தோல்வி ஆகுதுங்கிறது அவர் பல முறை அவர் மனசுக்குள்ளே இருந்த ஆதங்கம். அது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை போடாமல் தன்னை முன்னிலைப்படுத்தி அதாவது ஒரு சமுதாயத்துக்கு இவர் ஏதோ ஒரு தலைவர் மாரி அதில் இவருடைய உழைப்பு. அது மட்டும் இல்லாமல் அன்றைய பொதுப்பணி அவர் பேசும்போது அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சராக நான் இருந்தேன்னு சொல்லுறது தவறு. அன்னைய பொதுப்பணித்துறை அமைச்சராக ராமலிங்கம் இருந்தார். ரெண்டாவது, இந்த சட்ட முன்வடிவை கொண்டு 2016 சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவி அம்மா முன்னிலையில் பேச வச்சது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது. எதுவுமே ஊருகாக கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமி இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கூவத்தூரில் விலைக்கு வாங்கிட்டு வந்த முதலமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு மார்த்தட்டி கொள்வது வேடிக்கை. அது அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு உணர்ச்சி வரவேற்கிறோம். ஒரு புரட்சித் தலைவர் காலத்தில் நீங்கள் அந்த காலத்திலேருந்தே பயணித்து வரக்கூடிய அண்ணன் செங்கோட்டையனுக்கு இப்போமாவது அந்த உணர்வு தட்டியிருக்குன்னா அண்ணன் ஓபிஎஸ் என்ன ஆதரவாளராக நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டை வரைக்கும் வரவேற்கிறோம். நல்லா புரிஞ்சுருங்க. ஏன்னா ஒரு பெரிய மாயை. நீங்கள் இதை கேட்குறீங்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பிறந்த நாள் நடந்துச்சு தலைமை கழகத்தில். அங்கே எப்போவுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டும் அம்மாவுடைய பாடல் தான் போடுவோம். இந்த தடவை நீங்கள் அந்த பாடலில் நான் தொலைக்காட்சியில் தான் நானும் பார்த்தேன். ஒரே எடப்பாடிக்குன்னு ஒரு பாட்டை எடுத்து அந்த எடப்பாடி பாட்டு தான் ஓடுது. அங்கே நிற்கிறவங்களுக்கு கொஞ்சமாக தைக்கலையா? இந்த கட்சி யாருடைய கட்சி? எடப்பாடி பழனிசாமியோட அப்பா வீட்டு கட்சியா? இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி தன் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி இந்த உருவாக்கின கட்சியா? இல்லையா? இல்லை, இதுக்கான நீங்கள் ஆனால் இப்படி சொல்கிறீங்க. ஜெயக்குமார் அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க, அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இல்லை இது விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த விழாவை பண்ணுறாங்க, ஸோ அதனால தான் நாங்கள் இதில் அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயக்குமாருக்கு அவர் மனசாட்சி பிரகாரம் தவறுங்கிறது தெரியும் சார். இன்றைய சூழ்நிலை வருகிற ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்கு தன்னுடைய பையனுக்கு எம்பி சீட்டு வேணும்னு அவர் ஃபைட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி ஜின்ஜாங் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த எப்படி அதை வாங்கின உடனே நம்ம உடைச்சிக்கலாம், அது வரைக்கும் உடைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவர் பல தலைவர்கள்ட்ட கெஞ்சிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு எம்பி சீட்டை எப்படியாவது ஜெயக்குமார் பையனுக்கு வாங்கி கொடுத்துட்றோம். ஆனால் ஜெயக்குமார் கேட்கல, ஜெயக்குமாரோட பையனுக்கு அது கேட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு அடிக்கிற ஜால்ரா தான் ஜெயக்குமாரோட ஜால்ரா. நீங்கள் அது நல்லா புரிஞ்சுருங்க. இது இல்லாமல் ஜெயக்குமாரோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அவர் ஒரு அதிமுக தொண்டனாட்டு அந்த இடத்துல விவசாயம் சொன்னால் அங்கே வரிசையாக இருக்கிறது யார்? எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாரு அந்த மேடை பேச்சில்? அருண்குமாரோடைய இந்த மாவட்ட செயலாளருடைய அருண்குமாரோடைய உழைப்பு பெருமை பாராட்டக்கூடியதுன்னு பாராட்டுறாரு. அப்போ அந்த மாவட்ட செயலாளர் யார்? அதிமுக மாவட்ட செயலாளர் தானே. ஜெயக்குமாருக்கு தெரியாது? அங்கே நியூஸ் 7
நியூஸ் ஜேயோட மைக்கை கொண்டு வந்து வைக்கும்போது அங்க அரசியல் இல்ல இல்ல நியூஸ் ஜே அது அவங்களோட சார், அதுல தானே சார் நீங்க அரசியலே கலக்க கூடாதுன்னா அங்க எதுவுமே இருக்க கூடாதுல்ல. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. காமராஜருடைய பேரை சொல்லி வர்ணிக்கிறாங்க. நான் கேட்டேன், காணும் காமராஜர் சொல்லி வர்ணிக்கிற அளவுக்கு காமராஜரோட கால் தூசிக்கு பெற மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இல்ல அதுல ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நான் அதெல்லாம் அரசியல் இல்லையா? அங்க இருக்கிற அமைப்பு செயலாளர்கள் சொல்லி ஒவ்வொருத்தரையா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்லாம் அவங்களாம் அரசியல் இல்லையா? இல்ல ஜெயக்குமார் குறியீடுக்கு மன்னிக்கணும், ஜெயக்குமார் அவர்கள் வந்து அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க அந்த விழாவிலையும் பார்த்திருப்பீங்க, எல்லா தரப்பட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்த விவசாயிகள் திமுக இருக்காங்க சார். திமுக இருக்காங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்களா? இல்ல நீங்க பாத்தீங்களா அப்படி எதுவும்? அந்த என் முகத்துக்கு தெரியல சார். என் முகத்துல எல்லாமே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்களோ ஒழிய அனைத்து கட்சி தலைவர்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா கொடுக்கல. தேமுதிமுகலேருந்து யாராவது இருக்காங்களா? உங்கள் கூட்டணி கட்சி யாராவது சொல்லுங்கள். நான் சொன்னால் எனக்கு கண்ணுக்கு தெரியல, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நான் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது என்னுடைய கண்ணுக்கு அது எதுவுமே தெரில. அங்கே இருக்கிறது எல்லாம் பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். வேலுமணிக்கு கொடுக்குறாரு சார். விவசாயின்னு சொல்கிறீங்க, ஒரு விவசாயி மாட்டு வண்டியில் ஏறதுக்கு ஏணிப்படி வச்சு ஏறின ஒரே விவசாயி எடப்பாடி பழனிசாமி. ஒரு மாட்டு வண்டியில் ஏறுறதுக்கு ஒரு ஏணிப்படி வச்சு ஏறுறாரு, ஏணிப்படி வச்சு இறங்குற ஒரே விவசாயியை நான் பார்த்தோம்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். மாட்டு வண்டியில் ஏறுறதுக்கு சும்மா நடிக்கக்கூடாது சார். தொண்டர்களை ஏமாற்றி வச்சு, கட்சியை ஏமாற்றி அபகரித்து வச்சுருக்கீங்க. நீதிமன்றத்துக்கு போனால் இந்த உள்ள நீதிமன்றத்துக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறீங்க. தேர்தல் கமிஷன் வந்தால் உள்கட்சி பிரச்சனைக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறீங்க. இப்படியே பாசாங்கு காட்டி எத்தனை நாளை பண்ணுவீங்க? இதனுடைய வெடிப்பு தான் அண்ணன் செங்கோட்டையனுடைய இது. திருமதி கோகலந்தர் அக்காவுடைய வெளிப்பாடு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பழைய படத்தில் கதாநாயகிகளை ஒதுக்குற மாதிரி இப்போதைக்கு எடப்பாடி குழுக்கு வந்து கௌதமியெல்லாம் வந்துட்டாங்க. அதனால நீங்க எல்லாம் ஒதுக்கிடுவாங்க போல இருக்கு. அதனால தான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. பழையதை அழித்துட்டு பழைய கதாநாயகளை மாற்றிக்கிட்டு புது கதாநாயகளை வச்சு கதாநாயகன் ஓட்டுற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட இந்த அதிமுக போர்வையில் இருக்கிற குழு வந்து, அப்புறம் நம்ம திருமதி அவங்க கௌதமி அவங்களெல்லாம் வந்து புதுமுகங்களா காட்டுறாருல. அதனால படம் நினைச்சு ஓடுறாங்க. கோகலந்தரா இப்ப நம்ம வந்து கட்சின்னு ஒண்ணு இருக்கிறப்போ அதுல வந்து கொஞ்சம் சீனியர் ஒரு ஜூனியர் வர்றாங்கன்னா கொஞ்சம் வழிவிட்டு சீனியர்கள் வழிவிட்டு கொஞ்சம். அதனாலதான் சொல்றேன், நான் அதான் சொல்றேன். இந்த கட்சிக்காக உழைச்சி கொடி பிடிச்சவங்க திருமதி லதாமா. அந்த லதாமா ஒதுக்கலையா? அது அந்த லதாமாவோடையா நீங்க வந்து கோகலேந்திரா பெரிய ஆளு? நீங்க ஒரு இளைஞரா வரும்போது அந்த மாதிரிலாம் ஒதுக்கிக்கிட்டாங்கல்ல. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் நீங்க எத்தனை பெண்கள் இருந்தாங்க நீங்க சொல்லுங்க. நீங்களும் வளர்மதிய காலம் நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? அடுத்தது ஒரு இளைஞரெல்லாம் வந்தாச்சு. இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியோட படத்துக்கு ஓடுறதுக்கு இப்போதைக்கு கோகலேந்திராவை வந்து ஸ்க்ரீனில் சரியில்லை. அதனால கௌதமி அவங்கள போட்டு ஓட்டுற இல்லை. இப்போ என்னன்னா, அவங்க கோகலேந்திரா அவங்க வந்து பேசும்போதே சொல்கிறாங்க, இதே சென்னையில் ஒவ்வொரு இடத்துலையும் ரோடோடாக போய் நின்று கொடி பிடிச்சி இதெல்லாமே நாங்கள் வளர்த்துருக்கோம். அது இங்கே இருக்கிற ஒருத்தரோட பேரை சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா? ஸோ பேர் வரணுங்கிறதுக்காகலாம் நாங்கள் வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறத. நீங்கள் இந்த கட்சிக்குள்ளே வந்து நீங்கள் மந்திரி பதவி அனுபவிக்கிறதோ எம்பி பதவி அனுபவிக்க முன்னாடியே ரோட்டில் இருந்து வேலை பார்த்து ரெட்டையில் சின்னத்தை வரைஞ்சி போஸ்டர் ஒட்டி கொடி பிடிச்சி வந்தவனையே எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வச்சுருக்காங்களா? அதை கேட்கறதுக்கு கோகலேந்திராவுக்கு துப்பு இல்லையா? அவனும் என் சகோதரன், அவனும் என் சகோதரி, அவங்கள ஒதுக்கக்கூடாதுன்னு கேட்குறதுக்கு கோகலேந்திராவுக்கு துப்பு இல்லையே? தன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, நான் டீசெண்டாக போகிறது சுயநலம். அதனால தான் நான் சொல்கிறேன், முன்னோர்கள் வழி விட்டு ஒதுங்குங்க, பின்னோர்கள் வந்துட்டுருக்காங்க. நாகரிக காலத்துக்கு தந்தாலும் ஆட்களை மாற்றிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அந்த விவசாய புரட்சியில் அவரே சொல்லுவார் பாருங்க, காலத்துக்கு தகுந்தால் போல் மாறுபவன் நான். நல்லா புரிஞ்சுருங்க அந்த வார்த்தை அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா? காலத்திற்கு தகுந்தால் போல் மாற்றிக்கொள்பவன் நான். பச்சொந்திங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார். இதோட வேற என்ன வேணும்? இதெல்லாம் என்ன சார், ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ ஒரு அஜெண்டா கீழே அவர் இயங்குறாரா, இல்லை பாஜக சொல்கிற மாதிரி தான் இன்னமுமே அவர் பண்ணிட்டு? ஏன்னா திமுக எப்போதுமே அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க பிரிஞ்செல்லாம் இல்லை, அவங்க பாஜகவோட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. திமுக 1,00,000 ஓட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாங்குற அளவுக்கு ஒதுங்கி போன பழனிசாமியை இன்னும் தலைவர்கள்னு சொல்லிட்டு இருந்தா வெக்கக்கேடு சார். இன்னைக்கு திமுக வந்து
அதாவது எதிர்த்து நிற்க கூட ஆள் இல்லை. நாம் தமிழர் கட்சி நம்மளை பார்த்து நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி, எல்லாரும் ஓடி போயிட்டாங்களான்னு கேட்குறாங்க. ஏன் இந்த ஒரு திடீர் நிலைப்பாடு, ஏன் ஏடிஎம்கேவுக்கு ஏன் இந்த ஒரு நிலைப்பாடு சார்? பயம், 10 தோல்வி 11வது தோல்வி ஆயிரும். அவரால் ஜெயிக்க முடியாதுல்ல சார். நீங்கள் என்னைக்கு அவர் வெற்றி பெற்ற தலைவராக இருந்திருக்காரு, அவர் தோல்வி பெற்ற தலைவராக தான் இருக்காரு. அதனால தான் இந்த இயக்கத்தை பாலடைச்சிடுவார், எல்லாருக்கும் நிதி உதவியோடு உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒழிய. அதனால் அவர் இப்போது திரு கருணாநிதி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக வெளியே ஏற்றின பிறகு அவருடைய வளர்ச்சி கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அவருடைய வளர்ச்சி எங்கேயா இருந்தால் இன்று வரைக்கும் கட்சி பிளவுபட்டால் தான் திமுக. அண்ணா திமுகவோட அதே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட நான் ஏற்றுக்கிடுவேன். அதாவது அவருக்கு கருணாநிதியோட ராசிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அந்த திரு கருணாநிதி அவருடைய ஒரே ராசி கொண்ட ஒரே மனிதர் எடப்பாடி பழனிசாமி. என்ன சார் சொல்கிறீங்க? நயவஞ்சகத்தோட அதாவது தன்னுடைய பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவர் திரு கருணாநிதி அவர்கள். இது பழைய சரித்திரம். அதே வரலாறு கடைபிடிச்சு வரக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, இதுக்கு இவ்வளோ தூரம் இருக்கிறப்ப, ஏன்னா 26 இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, அடுத்து எலெக்ஷனை சந்திக்க போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அதை கரெக்டான ரூட்டில் தான் போகுதா கட்சி? இது என்ன? திமுக இருந்தால் அவருக்கு நலன், தொண்டர்களுக்கு கவலை இல்லை. தொண்டர்களை பற்றி அவர் கவலைப்படலையே. திமுக இருக்கணும், திமுக ஆட்சியில் இருக்கணும், சொல்றது மட்டும் சொல்லிக்கிடுவார். இங்க பாலியல் குற்றச்சாட்டு, இங்க பாலியல் குற்றச்சாட்டு அறிக்கை விடுறதெல்லாம் கூட நீங்க பாருங்க, அதெல்லாம் போடுவாரு, போராட்டத்தை காட்டுவாரு. அது அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கணும், இல்லைன்னா பிஜேபி வந்துடும், அவங்க கொடி பிடிச்சா இது போயிடும். நாளைக்கு திமுக 2026 ஆட்சிக்கு வருதுன்னு சொன்னா அதுக்கு அடித்தளம் போடுறவர் எடப்பாடி பழனிசாமி. அதான் அவர் வேலையை அவர் செய்கிறார். அதனால அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இவரை கண்டுக்கிடவும் மாட்டாங்க, கொடநாடு வழக்கை பற்றி கேட்கவும் மாட்டாங்க. நீங்கள் நிற்கலனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க பாடல தட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இன்னும் பாஜகவோட அண்டர் கிரவுண்டில் டீலிங்கில் தான் இருக்காங்க எடப்பாடி அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன்னா எடப்பாடி அவர்கள் மோடி குறித்தோ அமித்ஷா குறித்தோ எந்த, அதுதான் சார் சொல்லிட்டானே சார். அவரே அத்திக்கடவு அவனாசியில் நடக்கிற கூட்டத்தில் சொல்லிட்டார, காலத்திற்கு தகுந்தால் போல் நேரத்துக்கு தகுந்தால் போல் என்னை நான் மாற்றிக் கொள்பவன் சொல்லிட்டாரு. அதுலேருந்தே நம்மளே புரிஞ்சிட வேண்டியது. அவரே சொல்லிட்டாரு. அப்போ திமுக கூட பேசும்போது அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார், பாஜக கூட பேசும்போது தான் மகன் அனுப்பிவிட்டு பேசுவார். எல்லாமே அவர் ஒரு சுயநலவாதிங்கிறத அந்த அவர் பாராட்டு கூட்டத்திலே பத்திரத்தை போட்டு முடிச்சிட்டார். அது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அவர் பேசுகிற பேச்சு நீங்களே கேட்டீங்களா? அவர் அந்த மாதிரி யாருமே எந்த தலைவனும் நான் பேசி கேள்விப்பட்டதில்லை. நான் காலத்திற்கு திறந்தாலும் என்னை மாற்றிக்கொள்வோனுங்கிறத நான் எந்த தலைவனும் பேசி பார்க்கல. இல்லை, ஒருவேளை மக்கள் அந்த புதுசாக வரக்கூடிய தொண்டர்கள் அவங்களோட கருத்துக்களுக்கு தகுந்தவாறு அப்படிங்கிறத அப்படி நம்ம எடுக்க முடியாதுல்ல. அப்படி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய மாபெரும் தலைவர் இல்லை. நீங்கள் ஒரு இயக்கத்தை அபகரித்து வைத்திருந்து அதில் நீ தலைவனாக உருவாக்கி தன்னுடைய பிம்பத்தை காட்டிக்கிட்டார் வழியா. என்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அவரோட படத்தை வைக்காம நீ மேடை ஏறிட்டியோ, நீ அந்த அதிமுகவை நடத்துறதுக்கு தார்மீக தகுதியற்ற ஒரு தலைவர். அதுதான் உண்மை. ஆனால் இப்போ டெல்லியிலலாம் அதை இன்னொரு அலுவலகத்தை திறந்துருக்காங்க, அதுக்கான காட்சிகள்லாம் சார். அந்த அலுவலகம்லாம் யார் பேரில் இருக்குது சார்? அந்த அலுவலகம் யார் பேரில் இருக்குது? அந்த கட்சி சொத்து யார் பேரில் இருக்குது சார்? சும்மா ஒரு இதை மாதிரி பண்ணி வச்சுக்கலாமா? அவருக்கு தெரிஞ்சு தானே சார் டெல்லிக்கு போகல. டெல்லிக்கு போய் திறக்க வேண்டியதானே. இவர் என்ன பெரிய இதா இங்கேருந்து காணொலி காட்சியில் திறக்கு? இவர் என்ன சிஎம்மா? போண்டி தானே, டெல்லிக்கு ஏறி போயிட்டு வர வேண்டியது தானே. விவகாரங்கள் அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் அவருக்கு பயமாக இருக்கலாம் யாருக்கு சார்? இந்தியா கூட்டணி தோத்தா இவர் சொல்லுவார் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைங்கிறார். நீ அதிமுக ஒற்றுமை இல்லையா சார்? நீ அதிமுக நீ இருக்கிற இடத்துலையும் ஒற்றுமை இல்லையா? 4 பிரிவு 5 பிரிவு 7 பிரிவாலாம் இருக்குது. இன்னைக்கு கோகுலந்தரக்காம வந்து மனம் மறந்து சொல்கிறது ஒரு பக்கம், ஆனால் அங்கே எவ்வளவு பூசல் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் மாவட்ட செயலாளர் நானே போன போட்டேன். அது வந்து அவர் வந்து சொல்லலை. அப்போ கூட என்ன அழைச்சிருக்கலாம், அழைக்கலை. நான் ஒதுங்கிக்கிட்டேன், டீசெண்டாக ஒதுங்கிக்கிட்டேன். எவ்வளோ விரக்திங்கிற அது அங்கே மட்டும் இல்லை, எங்கள் மாவட்டத்திலேயே அவைத்தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், தமிழ் மகன் ஹுசேன். அவரை கேட்டு அந்த மாவட்ட செயலாளர் செய்யாரா சொல்லுங்க. இல்லை, இந்த மாவட்ட செயலாளர்கள் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு அவைத்தலைவர் வந்து உட்கார சொல்லுவாரா பார்க்க சொல்லுங்க, கூட மாட்டாரா. இவரை விட சீனியர் எம்ஜிஆர் காலத்து ஆள் தமிழ் மகன் ஹுசேன். அவரை கூப்பிட்டு ஒரு மரியாதை நிமித்த மாட்டு அவர் பேரையாவது முன்னிலைப்படுத்தலாம்லாங்க. அவர் பேர் 3வது பேரில் வரும் சார். இது வந்து எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது. எல்லா மாவட்டத்தில் இருக்க அமைப்பு செயலாளர்களுக்கும் நடக்கிற சோதனை தான். அங்கே யார் மாவட்ட செயலாளரோ அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நடப்பாங்க.
இது வந்து ஏற்க அதை ஏதோ கோகலந்தரக்கா கொஞ்சம் கொந்தளிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கு ஜெயக்குமார் பூடிச்சு முறைகிறார். அது கருத்தரங்கிகள் உள்ளாடி உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிட்டது. அதான் சொல்றோம்ல, இப்போதைக்கு அடிக்கிற ஜின்ஜாங்கு ஜெயக்குமாருக்கு ராஜ்யசபா எம்பிங்கிற ஒன்று வேணும். முடிஞ்ச உடனே எப்படி சிவி சண்முகம் வாங்கணும்னு கட்சியை உடைச்சாரோ அதுபோல் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து இதை எப்படியாவது வாங்குறதுக்குள்ள முயற்சியை வாங்கிக்கிட்டு திரும்பி உடைச்சிடுவாங்க. ஏன்னா நீங்கள் இதில் பார்க்குறப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் நம்ம கடந்த முறை உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தோம், அங்கே வந்து வேற ஒரு ஆளை வந்து போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லும்போது எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் இடையிலேயே ஏதாவது சின்ன அந்த பூசல்ங்கிறது இருக்கா? சார், எஸ்பி வேலுமணியை எப்படி நம்புறதுக்கு தெரில. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க எஸ்பி வேலுமணி உடைச்சிருவாரு, எஸ்பி வேலுமணி தான் இது பண்ணுவாரு, எஸ்பி வேலுமணி ஒருவேளை எடப்பாடி போக்கிலேயே போய் எடப்பாடி சொன்ன மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வாழ்க வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் கையை பிடிச்சிட்டு வந்துட்டு கடைசி நேரத்தில் என்ன சதி வேலை பண்ணினாரோ பள்ளம் தோண்டினாரோ அதே மாதிரி எஸ்பி வேலுமணி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பின்னாடி எடப்பாடி வாழ்கன்னு போயிட்டு எங்கேயோ ஒரு பள்ளத்தில் தள்ளி விடக்கு காத்துட்டு இருக்காரோ தெரியல. இப்போ எல்லாமே அண்ணன் பொன்னேன்னு சொன்ன மாதிரி பணக்காரர்கள் கையில் கட்சி போய் மாட்டிக்கிட்டு, பணம் இருக்கவங்க கையில் இப்போ கட்சி போய் மாட்டிக்கிட்டு, அதனால் நாங்களாம் தொண்டை உழைச்ச தொண்டெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கங்கே கூடி டீ கடையிலையும் பேப்பர்லையும் எங்கேயா போய் உட்காந்துருந்து பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கணும். இல்லை நீங்கள் ஏன்னா இதுக்காக வந்து ஓபிஎஸ் டீம்லேருந்து நீங்கள் என்ன முன்னெடுப்புகளை எடுத்துருக்கீங்க? என்ன முன்னெடுப்பு எடுக்க சொல்லுவீங்க? இல்லை எல்லாரும் புரிஞ்சிருங்க சார், நீங்கள் புரிஞ்சிருங்க. அவருடைய சுயநலம், ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது தண்ணி பாட்டில் எடுத்து வீசுறான். கேட்கறதுக்கு துப்பில்லாத அமைச்சர், துப்பில்லாத நிர்வாகிகள். யாருடா அது? அவர் வந்து கட்சி ஒருங்கிணைப்பாளர்டா, எவன்டா இறஞ்சான்னு அன்னைக்கு கேட்டிருக்கணும் சார். உங்களுக்கு உணர்வு இருந்தா, உணர்வே இல்லாத உங்களுக்கு, அது கோகலவந்தராவா இருக்கட்டும், இதே செங்கோட்டையனா இருக்கட்டும், இவங்க அத்தனை பேரும் ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். அன்னைக்கு சட்டமன்றத்தில் இதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தூக்கி போட்டு பின்னிருக்கையில் அமர வச்சு அசிங்கப்படுத்தினீங்க. நல்லா புரிஞ்சிருங்க. அங்கேருந்து அவருடைய மன வருத்தத்தை சொல்லிட்டு வந்தார். இதுக்கெல்லாம் நீங்கள் படுவீங்கடான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார். பட்டாங்களா படலையா? அதே ஓபிஎஸ் அண்ணனுக்கு தேடி ஓடி வந்தீங்க. அவர் கை கொடுத்ததுனால தான் நீ இன்னைக்கு விவசாயியின் மனிதன், இரும்பு கரும்பு தோட்டத்து இரும்பு மனிதன்லாம் சொல்கிறீங்க. இல்லை நல்லா இப்போ ஒரு துரோகம் பண்ணக்கூடாது சார். யார் கை கொடுத்தாலும் அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செங்கோட்டை அண்ணன் பல முறை கஷ்டப்படுத்தி அதோட உழைச்சவர். அவருக்கு என்ன கேட்குறாரு? தலைவர் அம்மா இந்த 2 பேர் படத்தை வைங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடியே பத்திரிகை கொண்டு வரும்போதே நான் பார்த்துட்டேன்னு சொன்னேன். அப்போது நீங்கள் வந்து அந்த புரட்சி தலைவி அம்மா வந்து 2016 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதிக்கு தகுந்தால பிப்ரவரி மாதம் அதில் வந்து அம்மா அந்த திட்டத்தை கொண்டு வராங்க, சட்ட முன்வடிவு கொண்டு வராங்க. அந்த சட்ட முன்வடிவை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை விட்டு நிதியமைச்சரை விட்டு படிக்க வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. எடப்பாடி பழனிசாமி வச்சு படிக்க வைக்கல, அதை வாசிச்சது ஓபிஎஸ் அவர். சட்டமன்றத்தில் அந்த வடிவ வாசித்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர். அப்போ நீ எல்லாத்தையுமே தூக்கி போட்டு தன்னை ஒரு பிம்பமா, தன்னை ஒரு தலைவனை ஆக்கினா தமிழ்நாட்டில் நீ 234 தொகுதியிலையும் டெபாசிட் காலியாக போயிடுவேன். பட் ஆனால் இதில் வந்து என்னன்னா, அவர் எந்த இடத்துல நீங்கள் ஓபிஎஸ் தரப்புல இருந்தோ இல்லை மற்ற எல்லாம் ஒன்று சேரலாமே, அந்த ஒரு நடவடிக்கை எடுத்து ஜானகி அணி தனியாக இருந்தப்போ ஜெயலலிதா அவங்கள தலைமையை நிரூபித்தாங்க. அப்படின்னு இருக்கப்போ நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா இருக்காங்க, டிடிவி தினகரன் இருக்காங்க, இது ஒரு தருணம் இல்லையா? கட்சியை ஒரு உள்ள எல்லாருமே இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற ஒன்றிக்கணுங்கிறது நீங்கள் திரும்ப சசிகலா அம்மாவும் அப்படி விட்டுருங்க, எல்லாம் தினகரன் அவர்களை தனியாக விட்டுருங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் இன்னைக்கும் நீ வந்து எதிர்கட்சி தலைவர்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா அவரோட கையெழுத்தில் தான் நீ உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு அவ்வளவு வெக்கமான சூடு சொன்ன இருந்தால் அந்த கையெழுத்து போட்ட பதவி எனக்கு வேண்டாம், நீ போய்கிட்டு நீ உன்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே நீயே நின்று 2வது ஜெயிச்சு வா. இல்லை இப்போ ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு தர்ம யுத்தத்தை கூட இப்போ ஆரம்பிச்சா திரும்பி வருவாங்க இல்லையா? கடந்த முறை இருந்த போது எத்தனை தடவை சார் நீங்கள் தர்ம யுத்தத்தை, இப்போ அவர் 2வது ஒரு தர்ம யுத்தத்தை தொடங்கி தான் பார்த்தாரு. எல்லாமே ஒரு குழுவாக இருக்காங்க. இப்போ நான் உண்மையை சொல்ல போனீங்கன்னா முதல் தர்ம யுத்தத்தில் தொண்டர்களும் மக்களும் விரும்பினாங்க. 2வது தர்ம யுத்தத்தில் எல்லாமே ஒரு குழுவாக இருந்துக்கிறாங்க. இது அங்கன்னு இல்லை, ஏதோ ஒரு குழுவா
அங்கங்கே உட்காந்துக்கிறாங்க, செயல்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு குழுவை தேடுகிறாங்க. இப்போ அங்கே அவர் என்னதான் செய்வார் இல்லை? இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? அவர் சரி, கொந்தளிச்ச உடனே அதில் போய் எண்ணெயை கோரி ஊற்றி தீயை பற்ற வைக்க முடியும்? வரட்டு சார், நாளைக்கு இதே இடம் செங்கோட்டையன் இதே உணர்வுல வெளியில் வந்து மீடியா முன்னால் பதில் உண்மைகளை கொடுக்குற சொல்லிட்டாரு சார். உண்மைகளை கொடுக்குற மாதிரி அவர் ஓங்கி குரல் ஒலிக்கட்டும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கரமும் சேரும், அதில் மறுக்க போகிறது இல்லை. அதுதான் ஒற்றுமைக்கு வழி. நான் இப்பவும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து ஒரு கூட்டம் வெளியில் வரணும், உணர்வுள்ள கூட்டம். காசுக்காக வரக்கூடிய கூட்டத்தை நான் சொல்லலை, பதவிக்காக வரக்கூடிய கூட்டம் இல்லை. இந்த கட்சிக்கு மீது உள்ள உணர்வுள்ள கூட்டம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து வெளியில் வரணும். அது அண்ணன் செங்கோட்டையன் விலகு ஏற்றி வச்சிருக்காருன்னா அதை ஃபாலோ பண்ணி வரட்டும். அவருடைய கரத்தையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கரமும் ஒன்றுபடும் போது இந்த அதிமுக ஒன்றிணைங்க. இல்லை, அவங்களும் வந்து இப்போ தனி ஒரு டீமாக அவங்களும் ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு சொல்ல, இப்போ சசிகலா அவங்க தனியாக இருக்காங்க, டிடிவி தினகரன் அவங்க தனியாக. சசிகலா அம்மா தனியாலாம் இல்லை சார். அந்த அம்மா வந்து கட்சி நீங்கள் நல்லா சேர்ந்தா நான் வந்து ஆசீர்வதிக்க தயாருங்கிறது ஒரு தாய் உள்ளத்தோடு அவங்க பேச தொடங்கிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க சொன்னாங்க, இப்போ நான் பொதுச் செயலாளர் எல்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்கப்பா, கட்சியை நாளை கொண்டு வாங்கப்பா, மக்கள் விரும்புகிறாங்கப்பா. அதிமுகங்கிறது அவங்களுடைய மெச்சூரிட்டி பவர் மாறி போச்சு. நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அவங்கள யாரெல்லாமோ உசுப்பேற்றி விட்ட காலகட்டங்கள் இல்லை. இன்னைக்கு நீங்கள் அவங்க பேசுகிறதும் அவங்க கொடுக்குற ஒரு வாய்ஸும் கழகம் ஒன்றிணையணும், கட்சி ஒருங்கிணையணும், கட்சி ஒழுங்கணும். ஏன் இதே தினகரன் சார் அவர் வந்து ஒரு அமமுக உருவானாலும் கூட அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைக்கிறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும்னு அவர் நினைக்கல. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அவர் பேட்டிலேயே நீங்கள் நல்லா உற்று பாருங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும், நான் முதல்வராக வருவேன், இந்த கழகம் பிரிஞ்சிருக்கிறதுல வருவேன்னு அவர் சொல்லலை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றம் உறுதுணையாக இருக்குங்கிறார். அதே ஒற்றுமை தானே சார்? இதுல ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்து தானே ரெண்டு பேரும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, அதிமுக ஒற்றுமையாகுங்க, அதிமுக ஒருங்கிணைங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, எப்பா எந்த வேணாலும் விட்டு கொடுக்குறேன், நான் வேணாலும் முதல்வரில் நம்ம அதுக்கு பிறகு கூட பார்த்துக்கலாம். அதான் அது கூட அர்த்தங்கள். நம்ம கட்சியை ஒருங்கிணைப்போம், தொண்டர்களை ஒருங்கிணைப்போம், கட்டமைப்பை உருவாக்குவோம். எதிராளியான திமுகவுக்கு பல எதிராக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியை உருவாக்குவோம். மூணாவது ஒரு தேசிய கட்சிகள் உள்ள வரக்கூடாது. இல்ல, திமுக விரும்புறாங்க, அதிமுக தான் எதிர்கட்சியாக இருக்கணும். ரெண்டு பேரும் திமுக விரும்புறாங்க, அதிமுக தான் வரணும்னு நினைக்கிறாங்க. இப்படி பிளவுபட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து பண்ணுனா திமுக ரெண்டாவது வந்துடும். இப்படி பிளவுபட்டு இருந்தா திமுக வந்துடும். அவங்க என்ன நினைப்பாங்க, ஓடாதவே வெற்றி பெறாதவே எடப்பாடி பழனிசாமி, இவனை வச்சே கொண்டு போகணும்னு நினைக்கிறதுனால தான். அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்போ திமுகவுக்கு இன்னைக்கு அதிமுகவோட ஸ்டில் பொசிஷன் என்ன, இந்த கட்சி என்ன, இந்த கட்சியோட சொத்து என்ன, இந்த கட்சியோட கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குது, இந்த கட்சியோட நிர்வாகங்கள் யார்கிட்டெல்லாம் பணம் இந்த சொத்து கணக்கு வழக்கெல்லாம் எல்லாம் இருக்குங்கிறது இன்னைக்கு ஆளும் அரசு திமுகவுக்கும் தெரியாமல். இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் போய் பேட்டி கொடுத்துருந்தாங்க, இது 11 இல்லை 15வது தோல்வி அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு அவங்க சொல்றாங்க. அதுதான் நீங்கள் சொல்லி என்னத்துக்கு, அதிமுகவை ஒரு பக்கம் அழிக்கிறதும் செய்கிறீங்க, ஒரு பக்கம் நீங்கள் வரணும்னு சொல்கிற மாதிரியே நடிக்கிறீங்க. திமுகவோட பேசுகிறேன் சார், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அண்ணன் ரகுபதி அண்ணன் இன்னைக்கு அங்கேருந்து சொல்கிறாருன்னா அவர் நேற்று இந்த பள்ளியில் பாடம் படித்து போனவர் தான் அந்த பள்ளியில் போயிருக்காரு. அதனால் பாடம் படித்தது இங்கே தான். முத்துசாமியாக இருக்கட்டும், அண்ணன் ரகுபதி அண்ணனாக இருக்கட்டும், இல்லை இவர் சேகர் பாபா இருக்கட்டும், எல்லாருமே கற்று வந்த பள்ளி கூட வந்து அதிமுக தான். அதனால அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்க தான் செய்யும். கட்சி நல்லா தான் இருக்கணும். ஏன் திரு ஸ்டாலின் அவர்களுக்குமே அதிமுக நல்லா இருந்து பயணிச்சு வந்தா நமக்கு ஒரு மாற்று எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு தேசிய கட்சி உள்ள வந்து இப்போ டெல்லியை போல மாற்றி போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக தானே 50 ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தை பாரம்பரியத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அது வந்து ஒரு மாற்று ஒரு சூழ்நிலைக்கு போகுதுங்கிறத திரு ஸ்டாலின் அவர்களுடைய மனசுலையும் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. ஏன்னா திராவிட பாரம்பரியம்னு வரும்போது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு திராவிட பாரம்பரியம் தான் செயல்படுத்த முடியும். இன்றைய சூழ்நிலை நீங்கள் என்னைக்கு திருப்பதியை அங்கே கொடுத்துட்டு சென்னையை இங்கே வாங்கினீங்களோ அன்னையிலேருந்தே திராவிட இயக்கம். என்னைக்கு நீங்கள் இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுத்துக்கிட்டு இங்கே மாற்றி வாங்கினீங்களோ அன்னிலேருந்து திராவிட பாரம்பரியம் தான். என்னைக்கு குமரிமுனையை நீங்கள் வாங்கி இங்கே சேர்த்தீங்களோ கேரளாவிலேருந்து பார்த்தீங்களோ அன்னைக்கே திராவிட இயக்கம் தான். இல்லைன்னு நீங்கள் எதுக்குமே மறுக்க முடியாது. நீங்கள் சுற்று வட்டாரத்தை மொத்த எல்கையை நீங்கள் எடுத்து பார்த்தாலே குடுக்கல் வாங்கல நம்ம அன்னைக்கு ஒன்றுக்குள்ள ஒன்றா தாயும் பிள்ளையுமே ஆகிட்டோம். திராவிட பாரம்பரியம் தானே. இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் கர்நாடகா, ஆந்திரா எல்லா மக்களும் இணைச்சது தான் திராவிட இயக்கம். இணைச்சது தான் திராவிட பாரம்பரியம்.
இந்த திராவிட பாரம்பரியமே என்னன்னா தெரியாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியலப்பா, நான் படிக்கலன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த திராவிட இயக்கத்துக்கு தலைவராக இருக்க தகுதியற்ற ஒரு நபர்னா அது எடப்பாடி பழனிசாமி. அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து மீட்டு எடுத்தாதான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும். இப்போ உங்ககிட்ட வந்து நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள், நிறைய கடைமட்ட தொண்டர்கள் எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க, உங்களோடையும் பேசுவோம். அவங்களோட மனநிலையெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் போட்டால் நம்ம மொத்தம் 0, 234 தொகுதியும் டெபாசிட் காலி ஆயிரும் இன்னைக்கு அடிமட்டத்தில். அவங்களாம் என்ன சொல்றாங்க பேசிக்கா உங்கள்ட்ட எல்லாம் கட்சி இணையணும். கட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இருக்கவா கூடாது, கட்சி இணையணும். அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கக்கூடாது. வெற்றி பெற்ற பிறகு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கலாம்ங்கிறது அடிமட்ட தொண்டர்களுடைய கருத்து. எங்களுடைய கருத்து என்னன்னா, 3 முறை முதல்வராக காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்க. அதான் உண்மை. இன்னைக்கு திடீர்னு ஒரு ஃப்ரேம் பண்ண முடியாது. அதுக்கு அண்ணன் செங்கோட்டையன்லாம் ஒதுங்க வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு உகந்தவர். ஏன்னா ஜல்லிக்கட்டு காலைக்காக போய் தனக்கென்று பாராமல் தன் சுயநலத்துக்கு பார்க்காம மக்கள், அதாவது புரட்சி தலைவி அம்மாவுடைய 20 ஆண்டு காலம் பயணித்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் அவர் ஒரு செயல்பாட்டை உருவாக்கி தந்து கட்சியை வளர்த்து உங்களுக்கு மீண்டும் ஆட்சியில் உட்கார வைக்கிற ஒரே முகம் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற ஒரே முகம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவரை முன்னிலைப்படுத்தி திருமதி சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் இதே எடப்பாடி பழனிசாமியும் மனம் மாறி நம்மளால் நிறைய அழிவை உருவாக்கிட்டோம், இனிமேலாவது தேர்ந்தெடுக்கவும் சொல்லி மற்ற அண்ணன் செங்கோட்டையன் எல்லாருமே சேர்ந்து எடப்பாடியின் ஒரு மனமாற்றம் நாளைய அதிமுகவின் அரியணையை ஏறக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிடும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.